நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட 6 சிட்டிங் எம்பிக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. யார் யாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விவரங்களை தலைமை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், முழு விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதில் 6 சிட்டிங் எம்பிக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய கௌதம சிகாமணி அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பொள்ளாச்சி சிட்டிங் எம்பி சண்முக சுந்தரத்துக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. தென்காசியில் தற்போது தனுஷ்குமார் இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. சேலம் தொகுதியில் SR பார்த்திபன் இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. தஞ்சையை பொறுத்தவரையில் SS பழனிமாணிக்கம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து அவர் MP தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வரக்கூடிய நிலையில் அவருக்கு பதிலாக ஒரு இளைஞருக்கு புதிய முகத்திற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையிலே புதிய முகம் மலையரசனுக்கு வாய்ப்பும், பொள்ளாச்சியில் புதிய முகமாக ஈஸ்வரசாமி அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி தொகுதியை பொறுத்தவரையில் டாக்டர் ராணி சிவகுமார் என்பவருக்கு இந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல செல்வ கணபதி அவர்களுக்கும் இந்த புதிதாக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல புதிய வேட்பாளர் மணி தருமபுரி தொகுதியிலே போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய வேட்பாளராக தருமபுரியை பொறுத்தவரையிலே வழக்கறிஞர் மணி போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையிலே மலையரசன் போட்டியிடுவார் எனவும் தற்போது திமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ பட்டியலிலிருந்து தெரிய வருகின்றது. சிட்டிங் எம்பிக்களாக இருக்கக்கூடிய 6 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பதிலாக திமுக இளம் வேட்பாளர்கள், புதிய முகங்கள், கட்சியிலே உழைத்து இதுவரை அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பு என்ற அடிப்படையிலே புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 11 நபர்கள் புதிய நபர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிட்டிங் எம்பிக்கள் 6 பேருடைய வாய்ப்பு என்பது தற்போது பறிபோயிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.